ஹலோ எவ்ரிவன், நான் சத்யா அண்ட் வெல்கம் டு சத்யா டிசைன்ஸ். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, சுடிதாரோட சைடு ஸ்லிட்ஸ் வந்து எப்படி ஈஸியாக ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நீங்கள் ஃப்ரண்ட் அண்ட் பேக் பார்ட் ரெண்டுமே அலைன் பண்ணி வச்சு ஸ்லீவ்லேருந்து ஸ்லிட் ஓப்பன் எங்கே வருதோ அது வரைக்கும் ஸ்டிச் பண்ணிவிட்டு முடிக்கும்போது 2-3 டைம்ஸ் பேக் ஸ்டிச் போட்டு எடுத்துக்கோங்க. இப்போது ஸ்லிட் ஓப்பன் அதாவது ஹிப் லென்த் எங்கே வரும்னா நம்மளோட வெஸ்ட் லைனுக்கு கீழே தான் மார்க் பண்ண போகிறோம். அதை எப்படி கண்டுபிடிக்கலாம்னா ஹிப் ரவுண்ட் டிவைட் பை 6 பண்ணால் என்ன வருதோ அதுதான் நம்மளோட ஹிப் லென்த் அதாவது சீட் லென்த்து. அங்கே தான் நம்ம ஸ்லிட் ஓப்பன் வைக்க போகிறோம். இப்போ வாங்க எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நீங்கள் பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா ஸ்லிட் ஓப்பன் ஸ்டிச் பண்ணுறதுக்காக நம்ம 1 இன்ச் சீம் அலவன்ஸ் கொடுப்போம்ல, அங்கே இந்த மாதிரி ஒரு லைன் வந்து ட்ரா பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம மார்க் பண்ண லைன் மேலேயே வந்து ஸ்டிச் நம்பர் 5 அதாவது லாங் ஸ்டிச் வந்து கொடுக்க போகிறோம். இப்போது நம்ம ஸ்டிச் பண்ணுற இந்த லாங் ஸ்டிச் வந்து ஸ்லிட்ஸ் எல்லாம் ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா வந்து பிரித்து விட போகிறோம். ஸோ அதனால தான் வந்து நம்ம இங்கே வந்து லாங் ஸ்டிச் வந்து கொடுக்குறோம். பாருங்கள், நான் ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ வந்து இப்படி நல்லா வந்து ஃபோல்டு பண்ணி நல்லா ப்ரெஸ் பண்ணி விடுங்க. இல்லைனா முடிஞ்சால் வந்து அயர்ன் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ டாப்பை வந்து இப்படி வந்து பேக் பார்ட்டு ஃப்ரண்ட் பார்ட் வந்து தனியாக பிரித்து இந்த மாதிரி எடுத்து வச்சுட்டு நம்ம கொடுத்தோம்ல 1 இன்ச் சீம் அலவன்ஸ் ஸ்லிட் ஓப்பன் ஸ்டிச் பண்ணுறதுக்காக அது வந்து இப்படி பாதியாக ஃபோல்டு பண்ணி வச்சுக்கிட்டு நம்ம வந்து நான் எங்கே மார்க் பண்ணுறனோ அந்த பிளேஸில் வந்து இந்த மாதிரி வந்து நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணும்போது பேக் ஸ்டிச் கொடுத்து வந்து கரெக்டாக ஃபோல்டு பண்ணி வச்சு அடியில் வந்து ஃபேப்ரிக் ஏதாவது மாட்டியிருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்த்து நல்லா எடுத்து விட்டுட்டு ஸ்டிச் பண்ணிகிட்டே வாங்க. நீங்கள் நம்ம வீடியோவை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போனா தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். நீங்கள் பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா ரொம்ப ஸ்லோவாக ஸ்டிச் பண்ணுங்கள். கரெக்டாக வந்து நம்ம ஃபோல்டு பண்ணியிருக்கோம்ல அந்த 1 இன்ச் சீம் அலவன்ஸில் 1/2 இன்ச் மட்டும் தான் ஃபோல்டு பண்ணி இன்சைடு வச்சு ஸ்டிச் பண்ணிகிட்டே வரணும். நீங்கள் ஸ்டிச் பண்ண செக் பண்ணிகிட்டே வாங்க. நம்ம 1/2 இன்ச்சை விட்டு அதிகமாக மடிச்சிட்டோம்னா கூட நம்மளோட ஸ்லிட்ஸ் வந்து ஷேப் வந்து ஸ்ட்ரைட்டாக வராது. நீங்கள் வீடியோ வந்து முழுசாக பாருங்கள். அப்போ தான் வந்து நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இப்போது சைடு ஸ்லிட்ஸ் கிட்ட வரைக்கும் ஸ்டிச் பண்ணிட்டோம். இப்போது சைடு ஜாயினிங் அப்போது நம்ம பேக் ஸ்டிச் கொடுத்தோம்ல அந்த பிளேஸ்க்கு மேலே 1/2 இன்ச்சில் வந்து ஷேப்பில் வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். அதை வந்து நான் எப்படி மார்க் பண்ணுறேனோ அதே மாதிரி வந்து நீங்களும் மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் மார்க் பண்ணிவிட்டு வந்து ஸ்டிச் பண்ணிங்கன்னா அந்த ஷேப் வந்து கரெக்டாக வரும். நிறைய பேருக்கு வந்து இந்த இந்த பிளேஸில் ஸ்டிச் பண்ணும்போது மட்டும்தான் மிஸ்டேக் வரும். ஸோ அதனால் வந்து நீங்கள் பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி வந்து 1/2 இன்ச் மேலே வந்து இந்த மாதிரி ஷேப் ட்ரா பண்ணிவிட்டு அந்த ஷேப் மேலேயே வந்து ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். அந்த ஷேப் வந்து கார்னர்ஸில் வரும்போது மட்டும் நீடில் அதாவது நிறுத்தி ஃபுட்டரை லிஃப்ட் பண்ணி அப்புறம் டர்ன் பண்ணதுக்கு அப்புறமா வந்து ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் வீடியோ பார்த்துட்ருக்கீங்க. அவங்கெல்லாம் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். ஏன்னா அப்போ தான் நம்ம சேனல் வந்து இன்னும் ஒரு 4 பேர்கிட்ட வந்து ரெக்கமெண்ட் ஆகும். அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்துருங்க. இந்த வீடியோ யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம சேனலில் வந்து ப்ளவுஸ்க்கு வந்து நார்மல் நீடில் யூஸ் பண்ணி எப்படி ஆரி ஒர்க் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு வீடியோஸ் வந்து ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். அப்புறம் வந்து டெய்லரிங் வீடியோஸ் வந்து பிகினர்ஸ்க்காக நம்ம சேனலில் வந்து தொடர்ந்து வந்து வீடியோ வந்து அப்லோட் பண்ண போகிறோம். ஸோ அதெல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வந்து அந்த ஷேப் ஸ்டிச் பண்ணி இந்த மாதிரி டர்ன் பண்ணதுக்கு அப்புறமா இந்த சைடு வந்து நம்ம ஸ்டிச் பண்ணுறோம்ல அதை நம்ம ஃபோல்டு பண்ணி வைக்கும்போது கீழே வந்து ஃபேப்ரிக் ஏதாவது உள்ளே வந்து மாட்டியிருக்கா இல்லைனா சைடாக ஏதாவது போயிருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணிவிட்டு அதெல்லாம் நீட்டாக எடுத்து ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து இங்கே ஒரு 2 டைம்ஸ் வந்து பேக் ஸ்டிச் கொடுத்துட்டு கீழே டர்ன் பண்ணி ஸ்டிச் பண்ணிகிட்டே வாங்க. இந்த மாதிரி நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது கரெக்டாக வந்து நம்ம கொடுக்குற 1/2 இன்ச் சீம் அலவன்ஸ் வந்து கரெக்டாக வரும். அது மட்டும் இல்லை, மேலே வந்து ஸ்லிட் ஓப்பன் கிட்ட வர அந்த ஷேப்பும் வந்து கரெக்டாக வரும். பிகினர்ஸுக்கு வந்து அந்த ஃபேப்ரிக் வந்து ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் பண்ணுறதுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதுவும் வந்து நீங்கள் இந்த மெத்தடை யூஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக வந்து அந்த ஸ்லிட் ஓப்பன் வந்து வந்துடும். பாருங்கள், இங்கே நான் வந்து எதுவுமே பண்ணல. ஜஸ்ட் வந்து அந்த ஷேப் வந்து மார்க் பண்ணி ஸ்டிச் பண்ணதுக்கு அப்புறமா நீடில் வந்து நிப்பாட்டி ஃபுட்டரை லிஃப்ட் பண்ணி டர்ன் பண்ணதுக்கு அப்புறமா நான் ஜஸ்ட் இப்படி பிடிச்சி இழுத்து ஃபோல்டு பண்ணேன். கரெக்டாக வந்து அலைன் ஆகி வந்துருச்சு பாருங்கள். இப்போ வந்து இந்த பேலன்ஸ் இருக்கிற இன்னொரு சைடு வந்து இதே மாதிரி வந்து 1/2 இன்ச் ஃபோல்டு பண்ணி எண்டு வரைக்கும் ஸ்டிச் பண்ணிகிட்டே வாங்க. பாருங்கள், நான் எண்டு வரைக்கும் வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ வந்து நம்ம சென்டரில் கொடுத்தோம்ல லாங் ஸ்டிச் அதை வந்து ரிமூவ் பண்ணிடலாம். இப்போது சீம் ரிப்பேரை யூஸ் பண்ணி சென்டரில் நம்ம கொடுத்தோம்ல லாங் ஸ்டிச் அதை வந்து ரிமூவ் பண்ணிடலாம். இந்த வீடியோவில் வந்து நம்ம இந்த சீம் ரிப்பேரை வந்து எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த மாதிரி சீம் ரிப்பேரில் இருக்கிற கேப்பை ரிமூவ் பண்ணிவிட்டு உள்ளே பார்த்தோம்னா ஒரு ஷார்ப்பான நீடில் மாதிரி இருக்கும். அந்த நீடிலில் இந்த மாதிரி த்ரெட்டுக்குள்ளே விட்டு லைட்டாக இழுத்தோம்னா அந்த ஸ்டிச்சஸ் வந்து பிரிஞ்சு வந்துடும்.
நாம இத வந்து நார்மல் நீடில் யூஸ் பண்ணி கூட பண்ணலாம். அப்படி பண்ணோம்னா, ஃபேப்ரிக் வந்து டேமேஜ் ஆகி கிழியறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்கு. ஸோ, அதனால வந்து நீங்க இந்த மாதிரி வந்து சீம் ரிப்பேர யூஸ் பண்ணி, நம்ம ஏதாவது ஸ்டிச்சஸ் வந்து தப்பா போட்டுட்டோம்னா கூட இந்த சீம் ரிப்பேர யூஸ் பண்ணி பிரிச்சு விட்டுறலாம். பாருங்க, நான் ஃபுல்லா வந்து பிரிச்சு விட்டுட்டேன். எவ்வளோ நீட்டா அழகா வந்திருக்குன்னு பாருங்க. நீங்களும் இதே மாதிரி வந்து ஸ்லிட்ஸ் வந்து ஸ்டிச் பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோல வந்து மீட் பண்ணலாம்.